கர்த்தர் கொடுத்திருந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நிறைவேற்றுகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு ஆடுக்கு பின்னால் போன ஆமோஸ் ஆடு மேய்ச்சிட்டு இந்த காட்டுத்தீ பழங்கள்லாம் பறித்து இந்த ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருந்தார். அவரை தான் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு விரோதமாக அவங்க நிறைய தவறு பண்ணுதாங்க, அவங்களுக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசின்னு சொல்லுறதுக்கு உனக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சி அவரை எப்படி நடத்துகிறாரு, அது எப்படி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதான்னு சொல்லி நாட்களில் ஆமோஸை பற்றி தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அந்த பெரிய காரியங்கள் நம்மளையும் கொண்டு செய்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதனால் அப்படியே நடத்துவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த ஆமோஸின் மூலம் எத்தனை காரியங்களை கற்றுத் தந்திருக்கீங்க சுவாமிக்கா, நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. குறிப்பாக ஆண்டவரை எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழும் பொழுது தீர்க்கதரிசி யார் என்று நாங்கள் கண்டுகொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுடைய எல்லா தண்டனைக்கும் தப்பித்துக் கொள்வோம் என்ற இந்த வேத வசனங்களின் எச்சரிப்பை அநேக காரியங்களை ஆண்டவரே இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கீங்க, எழுதிருக்கீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி. அதை கடைபிடிக்கத்தக்கதான கிருபையை நீங்கள் எங்களுக்கு தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வல்லமுள்ள கரம் இந்த நாட்களிலே எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட அதில் நிலைத்து நிற்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை இந்த ஆமோஸின் மூலமாக நாங்கள் படிக்கும்பொழுது ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி துதிக்கான மயமெல்லாம் மகேசத்து ஏசு ரச்சன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாவ அறிக்கை பாடலை படிச்சுட்டு நம்ம வசனத்துக்குள்ள கடந்து செல்லுவோம். இது ஒரு கீர்த்தனை பாடல், கீர்த்தனை புக்கில் இருக்க பாடல், 441 பாடல். இந்த பாடல் தான் நம்ம தியானிக்கிறோம். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. மெய்யாகவும் துணை வேண்டும் ஐயா, நின் பிள்ளை நான் ஐயா. மெய்யாகவும் துணை வேண்டும் ஐயா, எந்தன் ஐயா நின் பிள்ளை நான் அல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்கின்றேன். உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்கின்றேன். உள்ளத்தை உம்மிடம் சொல்லிவிட்டே, உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டே, எந்தன் உடலை உமக்கென தந்துவிட்டே, எந்தன் உடலையே உமக்கு தந்துவிட்டே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே.
மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்ட நம்பி வந்தே. மன்னவா உம்மிடம் ஓடி வந்தே, பாவ மன்னிப்பு உண்டன நம்பி வந்தே. மன்னிப்பு வழங்கினால் போதாது, மன்னிப்பு வழங்கினால் போதாது, என்னை மாற்றாமல் போய் வீடில் வாழ்வேது, என்னை மாற்றாமல் போய் வீடில் வாழ்வேது. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. ஆமோஸ் தீர்க்கதரிசியை எப்படி அழைத்தார், அவர் எப்படி தீர்க்கதரிசனம் சொன்னாருங்கிறத நீங்கள் தியானிச்சிங்கனாக்கி அதனுடைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதில் இருக்கிற நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் தீர்க்கதரிசியில் வந்து நிறையா காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். நிறையா வந்து அவருடைய எச்சரிப்பு சத்தம் நிறையா இருக்கும். இந்த தீர்க்கதரிசிகளை படிச்சிங்கனாக்கி அதை நம்ம நிறையா படிக்கணும். படிக்கும்போது தான் அதனுடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய நம்ம செய்திகளை கேட்கலாம். நம்ம அவங்க சொல்கிறதுக்கு அந்த புக்கை எடுத்து நம்ம படிக்கலாம், படித்து எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் நம்ம வந்து அந்த வசனங்களை தியானிக்கணும். நிறைய காரியங்கள் சொல்லும் பொழுது நான் நேற்று படிக்கும்போது நமக்கு நான் 3 அதிகாரம் தான் அது படிங்கன்னு சொன்னேன். இன்றைக்கு வந்து 9 அதிகாரம் இதில் இருக்குது. இதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். படித்தாதான் நான் சில இதுகளை தான் நான் சில குறிப்பாக இருக்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கி நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து கற்றுத்தருவார். இந்த ஆமோஸுங்கிறவரை பற்றி ஒரு பின்னணியை கொஞ்சம் பார்த்துடலாம். இவருடைய சிறப்பு பேரே வந்து நீதி தாகம் வந்த, அவருக்கு வந்து நீதியின் தாகத்தை கொடுக்க ஒரு பிரசங்கியாருன்னு சொல்லி ஒரு பேராமா அவருக்கு, ஆமோஸுங்கிறவருக்கு. அவர் வந்து நீதியை பற்றி, அதாவது மற்றவங்களை பற்றி ஆண்டவர் அழைக்கும் போதே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆமோஸ் 1 நீங்கள் படிச்சீங்கன்னா, தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியா நாட்களிலும் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய எரேபயாம் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரேவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ தரிசனத்தை கண்டு அவர் வந்து முன்னாடியே அறிவிக்கிற ஒரு காரியத்தை செஞ்சார். ஆனால் வந்து அவங்க வந்து எப்படி எச்சரிப்பின் சத்தம் கொடுத்தாலும் அவங்க வந்து கேட்குறவங்க இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. அது மாதிரி இவரை வந்து அழைப்பை நம்ம பார்க்கலாம். முதலாவது இவரோட பின்னணியை முதல்ல பார்த்துடலாம். இவர் வந்து ஆமோஸ் வந்து 8வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் வந்து அழைச்சி அவர் வந்து இஸ்ரேலுக்கு அவங்க வந்து நிறைய எனக்கு விரோதமாக போயிட்டுருக்கான், அதனால் வந்து நீ தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுதே என்ன செய்யணும்னா, நான் சொல்கிறத நீ அப்படியே சொல்லணும். அது வந்து அவங்களுக்கு தீங்காக தான் தெரியும், ஆனால் வந்து அதை வந்து நீ அப்படியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழைக்கிறது. நீங்கள் எல்லா தீர்க்கதரிசியும் அப்படி தான். இவர் அழைச்சது தரிசனத்தின் மூலமாக இஸ்ரேலுக்கு எல்லாம் நிறைய காரியங்களை அவர் வந்து கற்றுக் கொடுக்கறது தான் இவர் சொல்கிறார். ஆனால் வந்து ஆடு மேய்க்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும், நமக்கு எவ்வளோ அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். சாதாரணமாக பார்த்திங்கன்னாக்கி ஆடு மேய்க்கிறவங்கள பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் என்ன இவனு ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஆண்டவருடைய அழைப்பை பாருங்கள். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு மேய்ப்பனை தான் ஆண்டவர் வந்து அழைத்து அவரை வந்து ஒரு தீர்க்கதரிசியாக நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தைரியமாக போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா தரிசனத்தை கண்டு நம்ம ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம அதை சொல்கிறது வந்து ஒரு பெரிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் நம்ம பெரிய பெரிய தீர்க்கதரிசிலாம் பயந்தாங்க. ஆனால் இவர் வந்து கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சாருன்னா சொல்கிறத அப்படியே சொல்கிறதுக்கு போனாருங்கிறத நம்ம பார்க்கலாம். இவரை பற்றி ஒரு 4 காரியம்: ஒரு மேய்ப்பன், காட்டுத்தீ மரத்தை இந்த போர்ச்சிக்கு அதை வியாபாரம் பண்ணவர், அப்புறம் தெக்கோவா என்னும் ஊதத்தில் கிராமத்தில் சேர்ந்தவர், அந்த கிராமத்தில் தான் வாழ்ந்துருக்கிறாரு. இஸ்ரேல் வட ராஜ்யத்தை குறித்து இவர் வந்து கிமு 767 753 தரிசனம் உண்டாகி அந்த தரிசனத்தின் மூலமாக யூதா ராஜாவிய உசியா காலத்திலும் 2வது எரேபியாம் காலத்திலும் அவர் 2 பேரும் ஒரே அந்த காலமாக இருந்ததுனால அந்த காலத்தில் அவர் வந்து தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாரு. ஆமோஸின் ஊழியம் வந்து கிமு 760 755 வரைக்கும்
ஒரு பூகம்பம் வந்துன்னு சொல்லி பார்க்கும். இந்த 2 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் வந்து ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைச்சி இந்த காலத்தில் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி விசேஷமாக அந்த தலைநகருக்காக சமாரியாவிலையும் ஒரு பெரிய பூமி எழுச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எச்சரிப்பின் சத்தை கொடுத்ததை நம்ம இப்போ இருக்கிற காலங்களில் சான்றுகள் என்னென்னா புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டிருக்காங்க. 200 வருஷத்துக்கு பின்னாடி இந்த பூமி எதிர்ச்சி பற்றி சகரியாவும் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சு இது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பயங்கரமான பூதமும் அதுக்கு பிறகும் ஒரு பயங்கரமான பூதமும் வந்துன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பூமி அதிர்ச்சி வந்ததை நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி ஆமோஸுக்கு முன்பாக அவர் சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். அதனால இதன் மூலம் அவர் வந்து தீர்க்கதரிசனம் ஊழியம் செய்தார். அவர் தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைச்சி அவர் இஸ்ரேலுக்கு மக்களுக்கு மத்தியில் அவர் ஊழியம் பண்ணாருங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஊழியம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சான்று இருக்கிறதுனால அதை நான் முதலாவது குறிப்பிட்டு சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வசனங்களையும் நம்ம நீங்கள் எல்லாம் படிங்கன்னு சொன்னேன். நான் முக்கியமான நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுதே அதனுடைய ஆமோஸை பற்றி நிறைய காரியங்கள் இருக்குது. அதை நீங்கள் படிங்க. 7வது அதிகாரத்தில் நான் வந்து அந்த 7வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம நீங்கள் தியானிக்கலாம். 7வது அதிகாரத்தில் 10லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அப்பொழுது பெத்தேல் ஆசாரியனாகிய அமத்ஷா இஸ்ரேலின் ராஜாவாகிய எரேபியாமுக்கு ஆள் அனுப்பி இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் அவர் வந்து தரிசனத்தின் மூலமாக ஆண்டு சொல்கிறது அப்படியே சொல்லுவார்ல. அப்போ அந்த வார்த்தையை வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். 7வது அதிகாரத்தில் முதலே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் இப்போ சொல்கிற காரியங்களை சொல்கிறத பார்ப்போம். அப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதனுடைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லுவேன். 7:10 படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் ஆள் அனுப்பி ஆமோஸ் இஸ்ரேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான். தேசம் அவன் வார்த்தையை எல்லாம் சகிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம வார்த்தைகள் பேசும் பொழுது ஆண்டோடைய வார்த்தையை பேசும்போது எல்லாருக்குமே வந்து அது நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கும் பொழுது நிறைய பேருக்கு அது கசப்பாக தான் இருக்கும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே சொன்னால் தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறது இந்த இவன் காலத்தில் எப்படி நடக்கும், இறைமை காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் வந்து பாருங்கள், இவன் ஒரு ஆசாரியனாக இருக்கான் நம்ம சேங்கமே. அவன் வந்து என்ன செய்தான்னா ஆள் அனுப்பி இந்த ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி ஆமோஸ் 7வது அதிகாரத்தில் 11வது வசனம், எரேமியா பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னான். இப்போ வந்து ராஜா கிட்ட போய் சொல்கிறான் பாருங்க. எப்படி ஒரு ஆசாரியை வந்து சொல்லுறதை நம்ம பார்ப்போம். அப்படி சொல்லும் பொழுது அமத்ஷா ஆமோஸை நோக்கி தரிசனம் பார்க்குறவனே, இந்த ஆசாரியை வந்து நிறைய பேசுகிறான். இந்த ஆளை வந்து சொல்கிறான், ஏசுதான், சத்தம் போடுதான், வேண்டாத காரியத்தை ஏன் சொல்கிறேன்னா ராஜாவை பற்றி நீ ஏன் சொல்கிற, பெத்தேலை பற்றி சொல்கிறாரு. அது வந்து பெத்தேல் வந்து ராஜாவுக்கு பெரிய அரண்மனைக்கு அது வந்து பெரிய பரிசுத்தமான இடம். அதை வந்து நீ எப்படி அழிஞ்சு போவோம் அப்படிலாம் சொல்கிறீ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத நான் விளக்கத்தை சொல்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லும் பொழுது அமத்ஷா ஆமோஸை நோக்கி தரிசனம் பார்க்குறவனே, தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் காட்டினது சொல்லுதியே, நீ போய் யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லு. அங்கே உன் ஊரில் போய் நீ போய் சொல்லு. நீ அங்கே போய் சாப்பாடுக்கு எதுவும் கிடைக்குன்னா போக முடியாதுன்னா என்கிட்ட வந்து இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ராஜா அப்படி போயிடுவார்னு சொல்லி நீ ஏன் தீர்க்கதரிசனம் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சத்தம் போடுறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அந்த தீர்க்கதரிசனம் இங்கே வந்து தீர்க்கதரிசனம் சொல்லாத இவன் வந்து என்ன செய்தான், பெத்தேலில் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இவனுக்கு வந்து ஆச்சரியம் இல்லை பார்த்தீங்களா. அப்போ வந்து பெத்தேலுங்கிறது ஒரு பரிசுத்தது. அதை வந்து தீர்க்கதரிசனம் சொல்லாது. நீ வந்து இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடாது. தீர்க்கதரிசனம் அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையில் இருக்கிறது என்று சொன்னான். ராஜ்ய அரண்மனையில் இருக்குது, அது வந்து பரிசுத்தம். அதை வந்து நீ ஏன் சொல்கிற, அழிஞ்சு போவோம் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் வந்து என்ன செய்தான்னா அட்வைஸ் பண்ணுறான். அட்வைஸ் பண்ணும் பொழுது ஆமோஸ் அமைதியாக பிரதித்திரமாக நான் தீர்க்கதரிசியும் இல்லை. ஆமோஸ் வந்து சொல்கிறாரு. இப்போ தான் அவருடைய காரியத்தை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்த்து வைக்கிறவனும் காட்டத்தி பருங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள். இப்போ சொல்கிறாரு பாருங்க. இப்போ தீர்க்கதரிசி அப்படிங்கும் பொழுது நம்ம தீர்க்கதரிசியை இனம் கண்டுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இப்போ இருக்குது. நிறையா வந்து தீர்க்கதரிசி நம்ம சொல்லி அவர் சொல்கிறது நம்ம அப்படியே பயப்படணும் கேட்கணும்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்படி இந்த தீர்க்கதரிசி எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார், நம்ம இப்போ இருக்க தீர்க்கதரிசி எப்படி சொல்கிறாங்கிறத நீங்கள் அதோட சேர்த்து பார்த்து நம்ம தீர்க்கதரிசியை நம்ம இனம் கண்டுக்கிட முடியும். அதனால் இவர் சொல்கிறாரு பாருங்கள், நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவர் அழைச்சி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்கள்.
இந்த வார்த்தையை கேள், கர்த்தருடைய வார்த்தையை கேள். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை தான் அவர் சொல்றாரு. கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இது நிமித்தம் நீ சொல்லக்கூடாது. நீ தீர்க்க தரிசனம் சொன்ன, நீ சொல்றது நான் சொல்லலை, ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேன். நீ சொல்லாதன்னு ஏன் சொன்னேன்? இந்த சொல்லாத, நீ இதை சொல்லாதன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு அவனுக்கு தண்டனையை பாருங்க. இது நிமித்தம் உன் பெண்ஜாதி நகரத்தில் வேசியாவாள், உன் குமாரரும் உன் குமார்த்தியும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டு கொள்ளப்படும். நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்து போவாய், இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைப்பட்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். இப்போ இதை அந்த வசனத்தை அப்படியே சொல்றாரு பாருங்க. நீ செத்து போவ, உன் பிள்ளைய எப்படி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பேசும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் நீங்க பார்க்கலாம். அப்போ பெத்தேலில் என்ன நடந்ததுன்னா, அந்த பெத்தேல் இருக்கிற அந்த ஆசாரியன் ஏன் தீர்க்கதரிசி சொல்லான்னு சொன்னா, சரியா சொல்லியிருந்தோம்னாக்கி அவனுக்கு இந்த தண்டனை கிடைக்காது. அதை தான் நான் சொல்ல வரேன். பெத்தேல் உருவ வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆசாரியை அமைச்சு அவன் பரிசுத்த ஸ்தலமாகி அந்த பெத்தேலை கொடுத்து நீ தீர்க்கதரிசனம் சொல்ற, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டு அவனை தடை செய்தான். நீ இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது தான் அவருக்கு யூதாவுக்கு திரும்பி சென்று அவன் அப்பத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஆண்டவருடைய ஆலோசனைக்கு முன்பாக நீ என்ன ஆலோசனை கொடுத்த? நான் ஆண்டவருடைய ஆலோசனை தான் சொல்லுவேன், என்னுடைய விருப்பப்படியோ உன்னுடைய விருப்பப்படியோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தான் எனக்கு இந்த ஊழியத்தை தந்திருக்கிறாரு. அந்த ஊழியத்தை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன், நான் அதை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் ஒழிக்கிறது என்னுடைய வேலை இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தையை குறைன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதனால நீ அமைச்சாவே உனக்கு குடும்பத்துக்கு வரக்கூடிய தீமையை ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அந்த தீமை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், நீ இந்த மாதிரி மரித்து போவ, உன் குடும்பம் எல்லாம் அப்படி ஆயிரும் சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி எனக்கு தீர்க்க தரிசிகள்ங்கிறது தீர்க்க தரிசனம் சொல்கிறதே ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி சரியானபடி நடக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும், அதை தான் ஆண்டவர் செய்கிறாரு. அதை அந்த மாதிரி வார்த்தைகளாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு தீர்க்க தரிசிகளை நம்ம இனங்கண்டு அதன்படி நம்ம நடக்கணும். அவங்களுக்கு எதிராக நம்ம பேசும்பொழுது அதுக்கேற்ற தண்டனைகள் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ மற்ற அபிஷேகம் பெற்றவங்களையோ நம்ம பேசுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் உலகத்துலேயும் கிடையாது, ஆண்டவரும் கொடுக்கல. அதனால் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும் இந்த ஆமோஸ் மூலமாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 8வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி 8வது அதிகாரத்தில் 11, 12 நீங்கள் படிச்சிங்கன்னா, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற நாசமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாருங்கிற. இப்போ ஒரு பஞ்சம் வருதுன்னா, நம்ம ஆபிரகாம் ஈசாக்கு அவங்க காலத்துல பஞ்சம் வந்ததை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் சாப்பாட்டுக்கு கிடைக்காம அவங்க சாப்பிட்றதுக்கு வேற மற்ற தேசங்களுக்கு போய் பார்க்கும்போது யோசேப்பு அந்த காரியத்தை செய்கிறாரு. அப்போ அந்த நாட்கள்ல அப்படி பஞ்சம் இருந்தது. ஆனால் அந்த பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. தண்ணி கிடைக்காம பஞ்சம் வராது, உனக்கு சாப்பாடு கிடைக்காம பஞ்சம் வராது, அதெல்லாம் நல்லா கிடைக்கும். ஆனால் வசனத்தை நீ என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது, நீ அதெல்லாம் தடை பண்ணுவாங்க. நிறைய இந்த மிஷினரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அந்த பைபிள் படித்தாங்கனாக்கி, அவங்க பைபிள் சொன்னாங்கனாக்கி அவங்கள கொன்னது, தீ எரிச்சதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிள் கிடைக்காத காலங்கள் இனி பின்னாடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம காலங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத இவர் பார்த்தீங்கன்னாக்கி அந்த நாட்களில் இல்லை, இப்பவும் நமக்கு வர்றதுக்கு அது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அதை சொல்றதை இவர் பார்க்கும். அதனால பாருங்க என்னெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்க்காரு. 12வது வசனத்தில் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திருந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போலாம் வசனத்தை தேடி நம்ம போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், மற்ற மீட்டிங் போட்டாங்கன்னைக்கு அதில் படிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் போகிறோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காத எங்கே நீ எந்த தேசமாக போனாலும் உனக்கு வேத வசனத்தை நீ கண்டுகொள்ளவே முடியாது அப்படிங்கிற ஒரு பஞ்ச காலத்தை ஒரு கடைசி நாட்களில் எல்லாம் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நாட்கள் உனக்கு வருது அப்படின்னு சொல்லி அந்த எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கறத பார்க்கும். இது பயங்கரமாக இருக்கும். இந்த வசனத்தை இந்த வசனத்தை சொல்லும்போதே ஒரு பெரிய பஞ்சம், என்ன சாப்பாடு இல்லாமல் இல்லை. அப்போ இப்போ வசனம் கிடைக்கணும், ஆண்டோடைய வசனம் இல்லைனாக்கி அவருடைய வார்த்தை இல்லைனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ பயங்கரமான நிலைநடுக்கத்தினால அந்த தேசமே தண்டிக்க போகுது, அது எல்லாம் அழிஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது பகலில் பூமி இருள் போடும், அதெல்லாம் சொல்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு வீட்லேயும்
துக்கம் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து இந்த நடக்க போகிற காரியங்களை சொல்லும் பொழுது முன்னறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. நாம் இதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது தான் நிறைய நிலநடுக்கம் வருதுன்னு இப்போ நம்மளாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அசால்ட்டாக ஏதோ நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வரும். அப்புறம் பூமி இருளாகும். இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய காரியத்தெல்லாம் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். மக்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வாஞ்சையாக இருப்பார்கள். இப்போ வந்து கர்த்தருடைய வசனத்தை இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி கேட்குறவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அவருடைய வருகை சமயமாக இருக்கும்போது நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் அந்த நாட்களில் வசனம் கேட்கக்கூடாதபடி தடையும் பஞ்சம் வறட்சியும் உண்டாகும். இது நிறைய இடத்துல தடைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம செய்திகள்லாம் நாங்கள் கேட்கோம். நிறைய இடத்துல வேதத்தை படிக்கக்கூடாது, வேத வசனங்களை படிக்கக்கூடாது. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஆலயங்கள்லாம் மூடப்பட்டு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்கள்லாம் நிறைய பேர் ஊழியம் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் நிறைய கொடுமை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கி சபை கூறுதல் மற்ற எல்லா காரியங்களும் சில இடத்துலலாம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம செய்தியெல்லாம் மிஷினரிகள் செய்திகள்லாம் நம்ம கேட்கும். பார்த்திங்களா, அந்த மாதிரி நாட்கள் வருது. அந்த நாட்களுக்கு நீ என்ன செய்யணும், விலகி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வேத வசனம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கி படிக்கிறது வந்து அவர் வந்து இருதயத்தில் எழுத சொல்கிறார். நிறைய காரியங்களில் சொல்லும் பொழுது அவர் நிறைய பஞ்சம் வரும் பொழுது மற்ற காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுதே நீங்கள் வந்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அது வந்து என்ன சொல்லுதுங்கிற வார்த்தையை முதல்ல நமக்கு அந்த வசனம் வந்து நமக்கு தெரியணும். நமக்கு எல்லாமே வசனம் வந்து நமக்கு மனப்பாடமாக இருந்ததுனா தான் இந்த பஞ்ச காலத்தில் நமக்கு வந்து இப்போ சாப்பாடு அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சேர்த்து வைக்காங்கல்ல, அதே போல் நம்ம வசனங்களை வந்து நம்முடைய இருதயத்தில் சேர்த்து வச்சுருந்தா தான் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் நம்ம வேதத்தை தூக்க முடியாது. வேத வசனங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி மிஷினரிகள் கதைகளை கேட்டோம்னாக்கி அவங்க அந்த காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வேத வசனங்களை இங்கே வச்சு படிக்கக்கூடாது, படித்தா கொண்டு போட்டுருவோம். அதனால் என்ன பண்ணுவாங்களாமா, போய் இந்த காடுகளில் மலை குகைகளில் போய் அந்த வேத வசனங்களை படித்து ஜெயிப்பாங்களாம். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கடைசி நாட்களில் நடக்கும். அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்பொழுது நம்முடைய வேத வசனம் நம்மளோட கூட ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிற அந்த வசனங்கள் நம்மளோட கூட இருக்கும் பொழுது தான் நம்ம அந்த வசனத்தின் மூலமாக தியானித்து அந்த நாட்களில் வாழ முடியும். அதனால் அந்த காலங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாம் வந்து எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது நான் எடுத்து வச்சிருக்கிறது ஆமோஸ் 9வது இடத்துல 12லேருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துலையும் ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அமெரிசியா வந்து ஆண்டவர் கீழ்ப்படியாமல் தீர்க்கதரிசியை செஞ்சதுனால அவனுடைய வாழ்க்கை எப்படின்னு அழிஞ்சுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாதபடி இருக்கும். அதுக்கு பஞ்சகாலம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இருங்க. ரொம்ப முக்கியமானதுங்க இது. அந்த காரியத்தை தான் நம்ம எடுத்து படிக்கும். இது 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி அந்த 9வது அதிகாரத்தில் 13லேருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கி இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் பாருங்கள், இந்த திராட்சை பழங்கள் ஆலை ஆடுகிறவனும் விதை விதைக்கிறவனும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடியும் மேடுகள் எல்லாம் கரை புரண்டோடு நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ கடைசியில் அவர் முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு இதெல்லாம் நடக்கும் பொழுது இதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது நம்ம மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வசன பூரா தியானிக்கும் பொழுது அதில் இருக்க காரியங்களெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படியும் பொழுது கடைசியில் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக எழுதுறது என்னென்னா ஒரு ஆசீர்வாதத்தின்லாம் முடிக்காது. எப்படியும் நீங்கள் நாசமாக போங்கன்ட்டு சொல்லி முடிக்கிறதில்ல. ஆண்டவர் இதெல்லாம் நீ எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சிரு, உனக்கு கடைசியில் என்ன செய்யும், ஆசீர்வாதம் உன்னோட வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முடிக்கிறத நம்ம பார்க்கலாம். என் ஜனமாக இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். இப்போ சிறையிருப்புலேருந்து எத்தனை அவங்க வந்து சிலை வழக்கில் இருக்காங்க, கீழ்ப்படியாமல் இருக்கான், எத்தனையோ வேண்டாத காரியங்களை செய்யும் பொழுது அதுலேருந்து மனம் திரும்புறதுக்கு தான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த சிறையிருப்புலேருந்து மீட்கேன்னு சொல்கிறாரு. அதாவது பாழான நகரங்களை கட்டுவேன். பாழாக கிடக்குது, ஒன்றுமே இல்லாத வனாந்தரமாக இருக்கிற அந்த காலங்களில் அந்த நாட்கள்லாம் என்ன செய்வேன், நான் கட்டி அவங்கள வந்து குடியிருக்க செய்வேன் அப்படிங்கிறது. திராட்சை தோட்டங்களே நாடுவாங்க. அப்போ திராட்சை தோட்டத்தை நடுதானா அந்த இடம்லாம் வறண்ட இடமா கிடந்துன்னு வைங்க, அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பாழா போன இடத்த வந்து ஆண்டவர் நினைச்சது குடியிருக்கிற ஒரு தோட்டமாக மாற்றுறேன்னு சொல்கிறாரு. அப்படின்ற வாழ்க்கையில் எத்தனை பெரிய ஒரு கொடூரமான நாட்கள் பாழான வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்து அதை திருப்பி நம்ம குடியிருக்கிறதுக்கு, அதாவது ஒன்று நம்ம அதிகமாக ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு குடியிருக்கிற பிள்ளைங்களா இருந்தால் தான் அந்த திராட்சை தோட்டங்களை
மாற்றி அவருடைய பழகு ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவர்களின் கனிகளை புசிப்பார்கள்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்று தான். ஏன்னா எதுவுமே வந்து வனாந்திரமாக இருக்கிற இடத்துல இல்லாத போது அதை எல்லாத்தையுமே ஆண்டவர் மாற்றுன்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கூறுவதை நம்ம பார்க்கலாம். இந்த தேசத்தில் நாட்டுவேன், அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ அந்த வசனத்தை சொல்கிறது யாருன்னா ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ எத்தனை எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தாலும் அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது கடைசியில் ஆசீர்வாதத்தின் ஊற்றையும் ஆண்டவர் வந்து எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறாரு. தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கும் பொழுது அதை எச்சரிப்புக்கு கீழ்ப்படியும் பொழுது அதுக்கு கடைசியில் என்ன செய்வார்னா ஆசீர்வாதத்தை கூறி அவங்கள வந்து நீ இப்படி நடத்துவேன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எச்சரிப்பு சத்தம் மாத்திரம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் எப்படி செய்ய போகிறேன், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இங்க இஸ்ரேலை புதுப்பிக்கப்படும் சொல்றாரு. இஸ்ரேல் வந்து மக்கள்லாம் என்ன செய்வாங்க, புதுப்பிக்கப்படுவாங்க. அவங்க வந்து வியாபாரம் செஞ்சாங்கன்னாக்கி அவங்கெல்லாம் அந்த வியாபாரத்துல நல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. தேவன் தாவீதுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படும். அந்த தேவன் வந்து என்ன செய்யறாருன்னா இஸ்ரேலுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த தாவீதை சொல்றாரு. தாவீதும் கூடாத்தை கட்டுறான் அப்படின்னு சொல்றாருன்னா தாவீது காலத்துல கொடுத்த அந்த 12 கோத்திரங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை இவங்க மூலமா செய்யறாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ திராட்சை ரசம், கோதுமை, ஒலிவ மரம் அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உற்பத்தியை பெருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியமாமா. ஆனால் வந்து மரங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அந்த நாட்களில் அவங்க வியாபாரம் பண்ணும்பொழுது அது பெரிய ஒரு ஆசிரமாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த காரியத்தை தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அங்கே எழுதியிருக்கிறாரு. இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது நகரங்கள் மீண்டும் எழுப்பப்பட்டு குடியமர்த்தப்பட்டு தேவன் தான் இந்த மக்களை நிலைநிறுத்துவார். அவர் தான் அதை நடத்துவார். அவர் தான் தேசத்தில் அவர் வந்து எங்கேயும் விரட்ட முடியாது அவங்கள. அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மக்களாக இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, வேற எந்த இடத்துக்கும் ஓடணும், எந்த இடத்துக்கும் பிடுங்கி ஓடணும், அங்கே போய் நம்ம சாப்பாட்டு போகணும்னு சொல்லி ஓடணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த மக்களை நான் நடத்துவேன் அப்படிங்கிறத நீ தீர்க்கதரிசனமாக சொல்லு, அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன், அவங்க வியாபாரம், அவங்க வாழ்க்கை, அவங்க குடியிருக்கிற இடம் எல்லாமே என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா அவங்க இடத்த நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்ப்போம். அதனால் எந்த எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்தாலும் ராஜாவை பற்றி சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த ஆசாரியை வந்து அவன் எதிர்த்து பேசும்போதும் அவனுக்கு ஏற்றதும் நான் எரேமியா காலத்துலலாம் அது நடந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க வந்து தண்டனை பெற்றுக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி தண்டனை அவங்க என்ன சொன்னாரோ அந்த தண்டனை அவங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன காரியங்கள்னா தாவீதின் கூடாரம் அப்படிங்கும்போது மேசியாவின் ஆட்சியில் உள்ள இஸ்ரேல் 12 கோத்திரங்களை குறிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ விதைப்பு, அறுப்பு எல்லாமே வந்து செழிப்பாக இருக்குமாம். அந்த காலத்தில் தேசத்தில் உண்டாகிற காலங்கள்லாம் ஆண்டவர் தேவனுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக தேசம் பலனை கொடுக்கும். அது வந்து தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டோடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்னா அதுக்கு முடிவே இருக்காது. அது பெரிய காரியத்தை செய்து முடிக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறது இங்கே பார்க்கலாம். ஆண்டோடைய வசனம் என்ன சொல்கிறதுனாக்கி ஆண்டோடைய வார்த்தை எப்படி சொல்லுதுனாக்கி எச்சரிப்பு சத்தத்தையும் கொடுக்குது, ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் எச்சரிப்பின் சத்தத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைங்களுக்கு அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அதனால் எச்சரிப்பின் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாத பொழுது நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் நமக்கு கிடைக்காது. அதனால் எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கும். அந்த குறைவுகளை நிறைவாக்கி நம்முடைய பாவ அறிக்கையை செய்து அந்த பாடல் பாடணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பாவ அறிக்கை பாடல் தான். அப்போ நம்மளுடைய பாவங்கள் நமக்கு ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்னா இதிலேருந்து நாட்களில் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் அகற்றி நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கீழ்ப்படியாத பொழுது அழிஞ்சு போன மாதிரி இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைங்களா நம்ம இருக்க நம்ம முற்றிலுமாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இப்போ அற்புதமாக ஆண்டவர் நடத்தி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். அதை நம்ம
ஜெபித்து நம்ம இந்த நாட்களில் ஆமோஸ் தீர்க்கதரிசியை பற்றி நீங்கள் முற்றிலுமாக அதை 9 அதிகாரத்தை நீங்கள் படிங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. அது நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது இதில் நாட்களில் நீங்கள் உபவாசத்தோடு இருந்தோம்னாக்கி அதை நீங்கள் வேத வசனம் தான் நமக்கு அந்த பஞ்சகாலம் வர்றது, அந்த நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தயாராக இருக்கிறதுக்கு வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படணும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த மாதிரி தீர்க்கதரிசிக்கு எதிராக நிற்கக்கூடாது. ஆவியானவரை பெற்றவங்களுக்கு எதிராகவும் நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசுகிறதுக்கு வேதமும் நமக்கு எந்த அதிகாரமும் தரல. உலகத்துக்குள்ளேயும் நம்ம பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால் தாவீதெல்லாம் பார்த்திங்கன்னா சவுலை தொடவே இல்லை. அதனால் ஆண்டவருக்கு பயந்துருக்கணும், ஆண்டுடைய வார்த்தைக்கு பயந்துருக்கணும், ஆண்டுடைய மனுஷனுக்கு பயந்துருக்கணும். நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆண்டவருக்கு பிள்ளைகளை தொடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நமக்கு தண்டனைகள் கிடக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்களை, ஆசாரியர்களை அவங்களாம் நம்ம ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பேசுனதுக்கு ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை அவர் சொல்லி அவர் பேசுவார். அவர் என்ன செய்கிறாரோ அவருடைய அந்த வேலை நம்ம வேலை கிடையாது. அந்த வேலையை நம்ம கரத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம ஆசாரியருக்கு விரோதமாக, மற்ற ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக, ஆவியான பெற்றவங்களுக்கு விரோதமாக, தீர்க்கதரிசிக்கு விரோதமாக நம்ம எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. வசனத்தை நம்ம தியானிக்கணும். வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ ஆமோஸை போல் நாம் மற்றவங்களுக்கு சொல்லி எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி ஆசீர்வாதத்தையும் சொல்லி ஆண்டவர் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க ஒரு தீர்க்கதரிசியாக நம்மளை அழைச்சாருனாலும் சரி, நம்மளை ஆசாரியனை அழைச்சிருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களை அழைச்சிருந்தாலும் சரி, நம்ம ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் இல்லையா. மற்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்ம காத்துக்கொள்ள ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு அதுக்கு உதவி செய்ய முடியும். அதனால் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் சொல்கிறபடி கீழ்ப்படிஞ்சு நடங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்கள் தர ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆம் சுவாமி, உங்க வாக்குத்தத்தம் ஆண்டவரே, நீங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறதுக்கு நாங்கள் கீழ்ப்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாட்களில் நாங்கள் வாசித்தது போல் ஆண்டவரே, தீர்க்கதரிசிக்கு ஏற்று நின்று ஆண்டவரே தண்டனை பெற்றுக்கொண்டது போல் இல்லாதபடி எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதத்தை சுதந்திரக்குள்ள பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு ஆண்டவரை ஆடு மேய்த்து கொண்டு இருந்த ஒரு மனிதனை கொண்டு தீர்க்கதரிசியை அழைத்து நடத்துனீங்களே சுவாமி, அதுக்கு எதிராக நிற்காதபடி ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் யாரையும் அழைத்து நடத்த முடியும் என்று ஆண்டவரே இந்த ஆமோஸின் மூலம் எங்களுக்கு கற்றுருந்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களுடைய அழைப்பை நாங்கள் ஆண்டவரை சரியாக செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. யாருக்கும் பயந்து நடுங்காதபடி ஆண்டவரே தைரியமாக நின்று தீர்க்கதரிசியாக இருந்து வாழ்ந்த அநேகர் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன திட்டம் வைத்து என்ன அழைப்பை வைத்திருக்கீங்களோ அதில் நாங்கள் ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எந்த தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் தடை செய்தாலும் அதற்கு நாங்கள் முன்னின்று ஆண்டவரை நடத்தி செல்ல எங்களுக்கு நீங்கள் கிருபை தந்து வளர்த்துமா ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அழைத்த அழைப்பில் நீங்கள் மாத்திரம் எங்களை நடத்தி செல்ல முடியும் என்று விசுவாசிக்கிறப்பா. அது ஆண்டவரே இந்த ஆமோஸை கொண்டு எத்தனை தீர்க்க தரிசனங்கள், எவ்வளோ பஞ்சங்களை கொண்டு ஆண்டவரே எத்தனை காரியங்களை கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கீங்க சுவாமி. அக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அதை நாங்கள் படித்து அப்படியே விட்டு விடாதபடி அதை கடைபிடிக்கவும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமோஸை போல என் தீர்க்க தரிசியாக அழைத்திருப்பார்கள் என்றால் அதற்கு ஆண்டவரே முழுவதுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரே கடைசி வரை ஆண்டவரே நடந்து செல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் ஊற்று ஆண்டவரே உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்ற அந்த ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே நீங்கள் முடிய செய்கிற தேவன் என்று ஆண்டவரை கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க.
ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க என்று நாங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. அது நீங்கள் தான் சொன்னீங்கிற வார்த்தையை எங்களுக்கு ஆவியானவர் உணர்த்தி ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆண்டவரே தலையை ஆட்டி கொண்டு போகாதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது, அதை சொல்லும் பொழுது நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. அந்த இனங்கண்டு கொள்ளத்தக்கதான ஞானத்தை அறிவை எங்களுக்கு தந்து வழிநடத்தமாக செபிக்கிற சுவாமி. உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒரு பொழுதும் ஆண்டவர் வெறுமை திரும்பான்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. ஒருவருக்கும் விரோதமாக நாங்கள் ஆண்டவர் பேசாதபடி எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தை மாத்திரம் நாங்கள் தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள், அதை சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட அந்த ஞானத்தினால் ஆவியானவர் எங்களை நிறைத்து நடத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. இப்படிப்பட்ட ஆவியானவர் இந்த நாட்களில் எங்களை ஊற்றி வழிநடத்தமா செபிக்கிற இந்த 2 நாட்கள் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவரை நீங்கள் செய்து எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. வேத வசனங்களை மனப்பாடம் செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியட்டும். ஒருவரும் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசாதபடி பாதுகாக்கிற நாளாக இந்த நாள் மாறட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட செய்யும் பொழுது ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் தேவன் ஆசீர்வதிக்கிறதை யாரும் தடை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அளவே இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய மறைவிலே காத்து, உடைய சட்டைகளை மறைத்து காத்து, உடைய வசனத்துக்குள்ளே எங்களை முற்றிலுமாய் மூடி மறைத்து பாதுகாக்க உடைய கருத்துக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் கற்றிருந்து எங்களை வழிநடத்துவதிலே நாங்கள் நடந்து செல்ல அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. ஒப்பு கொடுக்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அழைப்பை நீங்கள் புரிந்து கொண்டு அங்கே பிள்ளைங்க ஓட ஆண்டவரே தீர்க்கதரிசியை அழைத்திருந்தால் எதற்கும் பயப்படாதபடி தீர்க்கதரிசிகளாய் ஆண்டவரே தைரியமாய் அநேகருக்கு சொல்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவரே எப்படி செய்தோ அதுபோல பிள்ளைகளை நீங்கள் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. கடைசி நாட்களில் எப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நீங்கள் நிறைவேற்றுகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை அர்ப்பணிக்கட்டும். அற்புதமாக நீங்கள் நடத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறப்போக்காக நன்றி செலுத்தும். உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பயன்படுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகனமாய் எல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். ஏசுரத்தின் நாட்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே.